டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து கவர்மெண்ட்டே ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல்னு போடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் போட்டு ஃபஸ்ட்டு வர லிங்க் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் சைஸ் அப்படின்னு பாருங்க 2025. அப்படியே கிளிக் பண்ண உடனே ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி வரும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியலும் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே தள்ளிட்டே வாங்க. இதாவது பாருங்கள் முக்கிய அறிவிப்பு. அதான் இதில் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ மார்க்கு, எழுத்து, இலக்கணம் மொத்தமாக 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. எழுத்து இலக்கணம் ப்ளஸ் சொல் இலக்கணம் மொத்தமாக 25 கொஸ்டின். நம்ம ஒன்று எப்படி இருக்கும், பிரித்து எழுது, சேர்த்து எழுது. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் புக்கில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. +1 +2 கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி பண்ணி அதேமாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து சாம்பிளுக்கு ஒரு 2-3 படித்து காமிக்கிற பாருங்கள். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள், அமுதென்று அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் இந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க. வெளியே வாங்க நம்ம அடுத்து சந்திப்பிழை பார்க்கலாம். சந்திப்பிழை அதுக்குள்ளே போனால் அதுலேயும் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இது உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே படிச்சுக்கலாம். அவங்களே எல்லா எதெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி எப்படிலாம் கேட்பாங்க எல்லாத்துக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா பார்த்துங்க. சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், வேறுபாடுகள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். லகர ழகர வேறுபாடெலாம் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சொல்லியிருக்காங்க வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சம் வினைமுற்று இதெல்லாம் கண்டுபிடித்து, அதுக்கடுத்து பெயரெச்சம் வகை அறிதல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாத்துக்குமே அவங்களே ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதில் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய செக் பண்ணேன் இந்த லிங்க்கை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. அறம்பொருள் தொடர்பான செய்திகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். அதுக்கடுத்து வந்து இது இவ்வளோ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அதை நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் வரும். கவர்மெண்ட்ஸ் நோட்ஸ் நியூ 2025. இதில் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வைஸ் 2025 வியூஸு. இப்போ இதில் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இமெயிலு 427. ஓகே, ஓப்பன் பண்ணட்டுமா? ஓப்பன் இந்த வருதுங்களா? ஃபுல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். தள்ளி எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. தமிழுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே இது உள்ளே இருக்குது. நீங்கள் எது இதெல்லாம் வேணுமோ அப்படியே பார்த்து படிச்சிக்கலாம். 436 தான் இருக்காங்க. 316 பேஜ் இருக்குது. எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து கீழே கூட எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே தமிழ், நம்மளுக்கு தேவையான வரலாறு, இந்திய பொருளாதாரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசிய இயக்கம், கணிதம், மேக்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, நம்ம எதனா ஒரு தமிழ் போவோமா? தமிழ் எப்போ பார்ப்போம். 2022 நோட்ஸ். அது மொத்தமாக 15 எம்பி தான். ரொம்ப எம்பிலாம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் 100 எம்பி 200 எம்பி அப்படிலாம் கிடையாது. சும்மா 2 எம்பி 3 எம்பிலாம் கூட நிறைய இருக்குது. அதெல்லாம் டவுன் பண்ணிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் பண்பாடு, தமிழ் சிறப்புகள், தமிழ் பணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தமிழை பற்றி உனக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்துருப்பாங்க. 405 பேஜ்னு நினைக்கிறேன் மொத்தமாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கலாம். இந்த கவர்மெண்ட்டே கொடுத்துருக்க மெட்டீரியல் மோஸ்ட்டாக அதிலேருந்து தான் கேட்பாங்கன்ற மாதிரி தான். நாங்களே உனக்கு மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து புக்ஸ்லாம் கூட அவங்களே புக்ஸ்லாம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புக்ஸ்னு டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்னு போட்டாலே அது அவங்களே புக்கு இருக்கும். அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வாங்க. இந்திய பொருளாதாரம் எதனா ஒரு சாம்பிளுக்கு பொருளாதாரம் பார்க்கலாம். அசோக் டிஎன்பிஎஸ்சி. இதுலேயுமே இதில் ஒரு 64 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல 5 எம்பி அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இதாக இருக்கும். இதில் ஒரு 63 பேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த தலாவரம் இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வருது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சமூக சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குது. நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. எப்படி எடுக்கணும் என்னென்ன எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. நீங்கள் தான் படிக்கணும். சுகாதாரம், வேலை வாய்ப்பின்மை, வறுமை எல்லாமே இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருங்க. மற்றும் பயிற்சி, தொழில் வளர்ச்சி, நம்ம பொருளாதார சம்மந்தமாக என்னென்ன டாபிக் இருக்கோ மொத்தத்தையும் அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதில் தான் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்ற மாரி தான். அழகாக சிலபஸ் சைஸாக அவங்களே கொடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம படிக்க வேண்டியது மட்டும் தான். எல்லாத்துக்குமே இந்த இதுவெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ ஏழலாம் 5ஆண்டு திட்டம்லாம் மொத்தமாக 12 5ஆண்டு திட்டம் இருக்குது. அதுக்கு ஒன்று எப்படி என்னென்னதுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இந்த 5ஆண்டு திட்டம். முதல் 5ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த நீர்ப்பாசனத்தை பற்றி இது பண்ணியிருப்பாங்க. முதல் 5ஆண்டு திட்டம் வந்து 1951 தொடங்கியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிறப்பு தான்.
ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரோம். லாஸ்ட்டாக கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த இதுவெலாம் ஒன்று பற்றி சமூக முன்னேற்ற திட்டம். இந்த திட்டத்தில் பற்றிலாம் கூட கடைசியாக அவங்களே கொடுத்தாங்க. ஊரக வளர்ச்சி திட்டமா மொத்தமாக திட்டங்கள்னு கொடுத்து ஒரு 40 கிட்ட இருக்குங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் அழகாக. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாமே அதிலே கொடுத்துருக்கு. நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு திட்டமாக பார்த்துக்கலாம். ஊரக மின் வசதி கழகம் எல்லாத்துக்குமே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு வேலைக்கு உணவு திட்டம், அது ஒருங்கிணைந்த ஊரக முன்னேற்ற திட்டம் எல்லாத்துக்குமே அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த இயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக போய் பார்த்துக்குங்க. இந்திய சுற்றுலா கழகம் 1908 நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ண மாட்டேன். எல்லாமே அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானதை போய் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த லிங்கோட யூஸ்ஃபுல்லு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்களேன். 33 இருக்குது, நிறைய இருக்குது. மொத்தம் 45 நினைக்கிறேன். ஆமாம், 45 திட்டங்கள் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மேக்ஸ் இருக்குங்க. மேக்ஸுக்கு போய் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸ் கீழே அடியில் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ண ஆப்டிடியூட் கணிதம் உள்ள போ. அசோக் டிஎன்பிஎஸ்சி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகுது. பொறுமையாக தான் லோடிங் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ண பாருங்கள். இதை வந்துச்சு 3 2 1 ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபாஸ்ட் குயிக் வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு பாருங்கள். எல்லாமே கொடுத்துருக்காங்க. கணிதம் மேக்ஸுக்கு மேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 376 நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. எண்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வேறு எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் பார்க்குறியா, கொஞ்சம் இருக்கா டீட்டெயில்ஸாக இருக்கா, அதை பற்றி தான் சம்மந்தமாக. அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் பண்ணதுக்கு ஒரு 50-60 சம்முலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் நிறைய பார்த்தேன் நான். தேடி இவ்வளோ டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுக்கு எக்ஸசைஸ் நீங்களே பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சருக்கும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையானதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிங்க. இதேமாரி எல்லாத்துக்குமே இருக்குது. வரலாறு எல்லாத்துக்குமே இருக்குது. யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.